சுரேஷன் 2 பேர் கோயிலுக்கு போனான். கோயிலுக்கு போலாம் வாடான்னு இந்த ரமேஷ் சுரேஷை கூப்பிட்டான். அவன் சொன்னான், இல்லடா எனக்கெல்லாம் சாமி மேல எல்லாம் பக்தியே கிடையாது, எனக்கு இந்த கடவுளை வந்து கும்பிடுறதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை, நீ வேணா போயிட்டு வா, நான் இங்கேயே நிக்கிறேன்னா. இந்த ரமேஷ் மட்டும் நேராக கோயிலுக்குள்ளார போனான், சாமி கும்பிட்டான். வெளியில வந்தான், அங்க கோவில் மணி கட்டியிருந்தாங்க. அந்த மணி கொஞ்சம் இறக்கமா கட்டியிருந்தாங்க. டங்குன்னு மண்டையிலே அடிச்சுக்கிட்டான். பார்த்தா ரத்தம் ஊத்துது. என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு கொஞ்ச நேரம் கோவிலே உட்காந்து வந்துட்டு சாமி கும்பிட்டு கையை இப்படி பிடிச்சிக்கிட்டே வெளியில வந்தான். சுரேஷ் வெளியில நின்றுட்டு இருந்தானா, அவன் இப்படி காலை நவுத்தி பட்டா காலுக்கு கீழே ஒரு 1000 ரூபாய் நோட்டு. ஆஹா யாராவது பாக்குறாங்களான்னு சுத்தி முத்தி பார்த்தா யாரும் காணோம். டக்குன்னு எடுத்து ஜோப்பில் போட்டுக்கிட்டான். வெளியில ரமேஷ் வந்தான். வந்தவொடனே இந்த சுரேஷ் சொன்னா, ஏண்டா நான் என்ன சொன்னேன், கோயிலுக்கு போகாத சாமி கும்பிடாத அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னேன்ல, கேட்க மாட்டாம நீ கோவிலுக்கு போன, சாமி கும்பிட்ட, வெளியில வரும்போது பார்த்தியா காயத்தோட ரத்தத்தோட வந்திருக்கேன். ஆனா நான் பார் கோயிலுக்கே வரல, சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன், என் காலுக்கு கீழே பாரு 1000 ரூபாய் நோட்டு கிடைச்சது. இப்ப சொல்லுடா, கடவுளை கும்பிட்டா நல்லதா கும்பிடாட்டி நல்லதான்னா? இத உமையம்மையே பக்கத்துல உட்காந்துருந்த சிவபெருமான்கிட்ட கேட்டா, ஏப்பா சுரேஷ் ரமேஷ் 2 பேரும் இருக்கானுங்க, ஒருத்தன் கோயிலுக்குள்ளார வந்து உன்னை கும்பிட்டுட்டு வந்தா அவனுக்கு அடி கொடுக்குற நீ, அதே வெளியில நிக்கிறான் ஒருத்தன், அவன் கடவுளை கும்பிட மாட்டேன் நின்னவனுக்கு அவன் செருப்பு காலுக்கு கீழே 1000 ரூபாயை கொடுத்துருக்கேன், இது என்ன நியாயம்னு கேட்டா. அப்பதான் எம்பெருமான் சிவபெருமான் சொன்னாரு, அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லம்மா, இதோ உள்ளே போனானே இந்த ரமேஷ் என்கின்ற இந்த மனிதன், இவன் மிகப்பெரிய துக்கத்தை சந்திக்க வேண்டியவன். அவன் தலை போகின்ற ஒரு ஆபத்து அவனுக்கு இருந்தது. அவன் ஜாதகப்படி அவன் கோவிலுக்குள்ளே வந்த காரணத்தினால், கோவிலுக்குள்ளே இருந்த காரணத்தினால் தலை போக வேண்டிய அந்த துயர சம்பவம் அவனுக்கு தலையிலே பட்ட அடியோடு முடிந்து விட்டது. எனவே கோவிலுக்குள்ளே இருந்ததனால் அவன் தப்பித்து கொண்டான். வெளியே இருந்தவனுக்கு ஒரு பொக்கிஷமே கிடைச்சிருக்கணும், ஆனா அவன் கோவிலை மதிக்காத காரணத்தினால் அவனுடைய பொக்கிஷம் வெறும் 1000 ரூபாயோட முடிஞ்சு போச்சுன்னு சொன்னார். அப்ப கிடைத்த காரணத்தினால் இவன் உயர்ந்தவன் என்றோ, கிடைக்காத காரணத்தினால் ஒரு துன்பப்படுகின்ற காரணத்தினால் இறைவன் தனக்கு இந்த துன்பத்தை தந்து விட்டான் என்றோ நீங்கள் நினைத்து விடக் கூடாது. இந்த துன்பத்தை கூட இறைவன் கொடுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பெரிதாக வர இருக்கின்ற துன்பத்தை தடுத்து நம்மை ஆட்கொள்பவனாக இறைவன் அந்த இடத்திலே நமக்கு காட்சி அளிக்கிறான். இறைவனுடைய காட்சி நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்க நல்லா நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த சமுதாயத்தில் நீங்க இறைவன் கிட்ட போய் என்ன கேட்கறது, எப்படி கேட்கறது, எதை கேட்கறது, நமக்கு எல்லாம் அப்படித்தானே இல்லையா? நம்ம பெரியவர்களாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், எல்லாம் போய் கேட்கலாம். என்ன கேட்கலான்னு தெரியல, எனக்கும் தெரியல. எனக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னா, ஒரு நாள் நான் ராஜபாளையத்தில் பேச போயிருந்தேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவர் ஒரு மிட்டாய் கடைக்கார், பெரிய மிட்டாய் கடை வச்சிருக்காரு அவரு. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கீழே இறங்கி போனேன். அவர் எங்க கடைக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனார். நான் உள்ள போனேன். என்னோட பொண்ணு 5 வயசு பொண்ணு 1வது படிக்கிறா. அவன் என் கூட வந்தா, நான் அவளையும் கூட்டிட்டு போயிருந்தேன். அந்த கடைக்குள்ளார போனோன்னா அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய இவ்வளோ பெரிய கண்ணாடி ஜாடி, நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ பெருசு நான் பார்த்ததே இல்லை. அந்த ஜாடி நிறைய சாக்லேட் வச்சிருக்காரு. அவர் உடனே என் சின்ன பொண்ணுங்களுக்கு குழந்தைங்களுக்கு கேட்கணுமா, சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணார், அந்த ஜாடியை திறந்து என் பொண்ணை காமிச்சு, உனக்கு எவ்வளோ வேணுமோ சாக்லேட் இந்தாம்மா எடுத்துக்கோமான்னு அள்ளி கொடுத்தாரு. என் பொண்ணு வேண்டாங்க அங்கிள் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமா போச்சு, பரவாயில்ல நம்ம மானத்தை காப்பாத்திட்டாலே அப்படின்ட்டு பாக்குறேன். ஏன்னா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சாக்லேட், ஆனா என்னங்கிறா வேணாங்கிறா. வேண்டாங்க அங்கிள் எனக்கு வேண்டாம். இப்படி சொல்றாளேன்னு நான் இவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன பண்ணாரு, மனசு கேட்கல அவருக்கு, ஐயோ குழந்தை சாக்லேட் வேணாங்கிறாளேன்னு நினைச்சு அந்த அந்த ஜாருக்குள்ள அப்படியே கையை விட்டு இப்படி அள்ளி கொடுத்தார். இந்தாமா சாக்லேட் அப்படின்னார். அப்பையும் என் பொண்ணு வேண்டான்னார். என்னடா இப்படி கொடுக்குறாரு, அள்ளிக்கோங்கிறாரு, அப்பையும் வேண்டாங்கிறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அவர் என்ன பண்ணாரு, அதை எல்லாம் ஒரு கவர்ல கொட்டி, அந்த ஜார்ல இருந்த எல்லா சாக்லேட்டையும் ஒரு கவர்ல கொட்டி, இந்தாமா இதையாவது இப்படியே வாங்கிட்டாவது வீட்டுக்காவது போமான்னு பாருங்க. என் பொண்ணு பட்டுப்பாவாடை கட்டியிருந்தா, அந்த பாவாடையை தூக்கி கொடுங்க அங்கிள்னு வாங்கிட்டான். எனக்கு அவமானமா போச்சு. நான் என்னடா இப்ப இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணாரு, அள்ளிக்கோன்னாரு வேணான்ட்ட, அப்படியே எடுத்துக்கோன்னாரு அப்பையும் வேணான்ட்ட, அவர் அள்ளி கொடுத்தாரு அப்பையும் வேணான்ட்ட, ஆனா ஒட்டுமொத்தமா இப்படி கொடுத்தோன்னா நீ வாங்கிக்கிட்டே ஏமான்னு. அப்ப அவ சொன்னா, இல்லம்மா நானா கேட்டிருந்தா அவர் 1-2 தான் கொடுத்துருப்பாரு, அவர் கையில அள்ளி கொடுத்திருந்தாலும் கொஞ்சமா தான் வந்திருக்கும், நான் கேட்காத காரணத்தினால வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போது அவர் அப்படியே அள்ளி கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, அதனாலதான் நான் வாங்கிக்கிட்டேன்னா. இதுதாங்க கடவுளுடைய தத்துவம். நீங்க போய் இது வேணும் அது வேணும்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் தான் கிடைக்கும். நீ என்ன கொடுக்குறியோ மனசு எவ்வளோ பெருசோ அவ்வளோ
மடி நிறைய வாரி